தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். OnePlus 6 அதாவது எல்லா கலருமே எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொரு மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. வெள்ளை கலர் இருக்குது, அதே போல் கிளாஸ் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்ணாடி போல். இன்னொன்று நார்மல் கன் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவெஞ்சர்ஸ் அப்படின்ற இன்னொரு மாடலும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலுடைய உண்மையான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்சிருக்கு, என்னென்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது போலையும் சேர்த்து ப்ளஸ் இந்த ஃபோனில் ஃபைட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இதுலேருந்து பல விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது கன்ஃபார்மாக வந்து தெரியும். இந்த வீடியோவை வழங்குபவர் Cashify.in. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்துடலாம். உங்களுடைய பழைய மொபைலை விற்கிறதுக்கு சரியான விலை Cashify.inல. உங்களுடைய வீட்டுக்கே வந்து அந்த பழைய மொபைலை வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த சரியான விலையை உங்களுடைய அக்கௌண்ட்டில் உடனுக்குடன் ட்ரான்ஸ்ஃபர் செய்யறதுக்கு Cashify.in செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். OnePlus 6 அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வேரியண்ட் இருக்குது. ஒரு வேரியண்ட் மட்டும் ஏன் பேசணும், நம்ம 3 வேரியண்ட் பற்றியும் பேசலாம் இல்லையா? பேசுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அதோட அஃபிஷியலான வீடியோவும் வந்து காமிக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக வேணும். ஸோ மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஸோ 3 கலர் அப்படின்னு சொன்னேன். OnePlus 6 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு முன்பாக வந்த 5 மற்றும் 5Tயை விட அப்படியே வந்து ஒரு ஓவரால் டிசைனே வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அஃபிஷியல் OnePlus டிசைன் போல் இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சது. பிகாஸ் எல்லாமே சென்ட்ரல் பொசிஷனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே போல் முன்னாடி வந்து டிசைன்ஸ் எல்லாமே மாற்றிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த 3 கலர் என்னென்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன் மெட்டல். ஸோ நம்ம OnePlus 5 மற்றும் 5Tலாம் பார்த்துருப்போம். அதே போல தான் கன் மெட்டல். ஆனால் எல்லா மொபைல்லையுமே வந்து இவங்க பின்பக்கமாக கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலை மாற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெவ்வேறு டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கன் மெட்டலும் அதே போல தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான். பட் பார்க்கறதுக்கு அது கன் மெட்டல் ஃபினிஷிங்கில் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தாங்க. இரண்டாவதாக நமக்கு மிரர் பிளாக் அப்படின்ற ஒரு வெர்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே கண்ணாடி பல அப்படின்னு கண்ணாடி போல தான் இருந்தது. அப்படியே மின்னுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே தான் இதுக்குண்டான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போலவும் இருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ஈஸியாக வந்து படிவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் நல்ல ஒரு கலர் ஆப்ஷன்ஸ், நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தாலும் நல்ல ரிஃப்ளெக்ஷனோடு தெரியும். ஸோ அடுத்ததாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஒயிட் வேரியன்ட், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒயிட்னு சொல்லலாம். மார்பிள் ஒயிட் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த ஒயிட் கலர் தான். ஸோ அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்பாக நம்ம இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னன்றதை பார்த்துடலாம். ஃபிசிக்கல் ஓவர்வியூ இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு அப்புறமாக இடது பக்கமாக உங்களுக்கு வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் கார்டில் நீங்கள் 2 நானோ சிம் தான் போட முடியும். எக்ஸ்டர்னலாம் பண்ண முடியாது. ஹைபிரிட் சிம் கார்டும் கிடையாது. பாட்டம் சைடில் உங்களுக்கு 3.5mm ஜாக்கை விடாமல் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் தான் இருக்கு. பின்பக்கமாக 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா, இதுதான் மெயின் கேமரா. f1.7 அப்பச்சர் சைஸ்ல. இதில் இருக்கக்கூடிய சென்சர்னு பார்த்தீங்கன்னா சோனி IMX519 சென்சர். அதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்ஸ்டு ஒரு வெர்ஷன் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மைக்ரான் பிக்சல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.22. ஸோ ரொம்பவே வந்து பெரிய பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி கொடுக்கறதுக்கு. இதில் OAS சப்போர்ட்டும் இருக்கு. பிளஸ் EASம் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். 5Tல மிஸ் ஆனது OAS தான். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா அது 20 மெகாபிக்சல் கேமரா. இதோடைய அப்பச்சர் f1.7 அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. இது சோனி IMX376 அந்த சென்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 1 மைக்ரான் பிக்சல் சைஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. f1.7 இதோடைய அப்பச்சர் சைஸ். இதற்கு இரண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் நமக்கு டியூல் ஃபிளாஷும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து அதற்கு கீழே இருக்கு. இந்த வாட்டி பின்பக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. இதுக்கு முன்பாக யூஸ் பண்ண அதே மாடல்ல போல தான் ரொம்பவே வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். வீடியோ ஷூட்டிங் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியரில் வந்து உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் 480 FPS வரைக்குமே நீங்கள் வந்து 720pலேயே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதிகபட்சம் 1 மினிட் வரைக்குமே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து 1080pல நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 240 FPS வரைக்கும் எடுக்கலாம். FPS என்னன்னு தெரியும்ல, தெரியலனா மறக்காம ஐ பட்டன்ல இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். முன்பக்கமாக நமக்கு அழகான ஒரு iPhone 10 உடைய நாட்ச் அப்படியே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்பேஸ் இருக்கு, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரா f2.0 அப்பச்சர் சைஸ்ல கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் வந்து போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்கு. பின்பக்கமாகவும் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்கு. பின்பக்கமாக இருக்கிறது டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் 5Tல இருக்கிறது. அதே கிட்டத்தட்ட ஃபார்முலாவை தான் இங்கே வந்து பின்பற்றிருக்காங்க.
இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பேசிக் சென்சர்ஸ் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு NFC-யாக இருக்கட்டும், 4G VoLTE-யாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஃபீச்சரையுமே வந்து இதுலேயும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 8.1. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS வடிவில் 5.1 அப்படின்ற அந்த வெர்ஷனில் கொடுக்குறாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு P-யும் வந்து வந்துடும் அப்படின்றதையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர், அதாவது Snapdragon 845 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பவர் கன்சம்ஷன் அதே போல் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 630 GPU யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. அதாவது வந்து 6GB RAM 64GB மாடல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடல், இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அவெஞ்சர்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்றது போல அதில் வந்து 8GB RAM 256GB மாடல். அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த மாடலில் பார்க்கறதுக்கு அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எடிஷன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். மொத்தம் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு 3300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால வெறும் நீங்கள் ½ an hour போட்டாலே 60 minutes சார்ஜ் ஆகிடும். 1 hourல ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடும். ஸோ எனக்கு பிடிச்சதே இந்த OnePlus ஃபோனில் அந்த டேஷ் சார்ஜர் தான். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன IP ரேட்டிங்ஸ் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். மேபி நம்ம கிட்ட வந்ததுன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே வந்து நான் என்னன்றதை மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு எதிர்பார்த்தது போல உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்திருந்தாலும் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் இன்னும் டெக்னாலஜி வளர வேண்டியது இருக்கான். அதை வந்து வந்தால் தான் அங்கே தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு கிளாஸ் பக்கம் இவங்க போனாங்க அப்படின்னு தெரியல. மேபி 60 அப்படின்னு சொல்லி ஒரு மாடலில் கொண்டு வரும்போது வெறும் வயர்லெஸ் சார்ஜிங்கை கொண்டு வந்து நம்மளை எல்லாம் திரும்பவும் வாங்கினவங்களை கடுப்பேற்றுறதுக்கும் புதுசாக வாங்குறவங்களை டெம்ப் பண்ணுறதுக்கும் மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. பார்க்கலாம் அவங்க எந்த அளவுக்கு வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி. பட் கிளாஸ் கொண்டு வந்ததுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கை கொடுத்துருந்துக்கலாம். டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வெர்ஷனாகவும் இருந்திருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனிஷியல் செட்டப்ல பாத்தீங்கன்னா உள்ள 64GB மாடல்ல நமக்கு 51GB 52GB வரைக்கும் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஃப்ரீ வந்து இருக்கு. ஸோ உள்ள வந்து நாச் டிசைன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாச்சை வந்து நீங்க ஹைடும் பண்ணிக்கலாம். ஸோ மேல வந்து ஃபுல்லா வந்து பார் கொண்டு வந்தலாம் சாஃப்ட்வேர் மூலியமாக. இது இல்லாம உங்களுக்கு கெஸ்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா கீஸ் எல்லாமே ஆன் ஸ்கிரீன் கீஸ் தான். ஸோ எக்ஸ்டர்னல் பிசிக்கல் கீஸ் எதுவுமே கிடையாது. கீழே வந்து நார்மலா கெப்பாசிட்டி கீஸ். ஸோ அந்த விதத்துல நீங்க பார்க்கும்பொழுது நீங்க கெஸ்டர் யூஸ் பண்ணும்பொழுது நல்லா இருக்கு. பட் இனிஷியலா கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ண உடனே ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது எந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்றது தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ரியர் கேமரா மற்றும் ஃப்ரண்ட் கேமரால எடுத்த சாம்பிள்ஸை கொஞ்சம் பாருங்க. பட் இதுவே ரொம்ப கெடுபிடியில் வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது காமிக்கக்கூடாது அப்படின்றது போல நிறைய சொன்னாங்க. பட் கேமரா நல்லா தான் இருக்கு. அப்புறமும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்கன்னு தெரியல. ஸோ எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பார்க்கும்போது தெரியும். நார்மல் ஷாட்ஸும் இருக்கட்டும், HDR இருக்கட்டும், இல்லை போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்கு. குறிப்பாக செல்ஃபி கேமராவும் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. செல்ஃபியில் வந்து போர்ட்ரேட் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் போர்ட்ரேட் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்னும் டெஸ்டிங்கில் இருக்குது. அதனால தான் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேணான்றது போல நிறைய சொன்னாங்க. பட் நம்ம கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த போர்ட்ரேட் ஷாட் எப்படி இருக்குன்றது போல. அதாவது OnePlus 6 பற்றின எல்லா விஷயத்தையுமே மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டோம். பட் இந்த 3 கலரில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த 3 கலரில் நீங்கள் எது வாங்குறதா இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து என்னன்னா, ஸோ நார்மலாக கன் மெட்டலில் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்ததும் அதே தான். இது வந்து OnePlus 5 பட் கன் மெட்டல் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது ஈஸியாக வலுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் ஷைனியாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஒரு கேஷுவலான லுக் இருக்குது. ஸோ கேஷுவலாக நீங்கள் ஏற்கனவே வாங்கின மாதிரி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிரர் பிளாக். ஸோ இந்த மிரர் பிளாக் தான் எல்லா கண்ணையும் வந்து பறிச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷனோட இருந்தது. ரொம்ப ஷைனியாக இருந்தது. தூரத்துல இருந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் லுக் இருந்தது. ஆனால் அந்த ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுது. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாகவே இதில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஷைனி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் எல்லாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணி பர்சனலாக நானும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன்னா OnePlus 6 ரிவ்யூக்காக வாங்கினா கூட நான் வாங்க போகிறதும் ஒயிட் கலர் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. ஒரு ரிச் ஃபீல் வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அதுவும் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு கலரில் இருந்தது. முன்னாடி கொஞ்சம் இருக்கிற சின்ன சின்ன பெசல்ஸும் வந்து பிளாக் கலரில் இருந்தாலுமே பின்னாடி பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த 3 மாடலில் நான் இந்த மாடலில் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதோடைய விலை என்னன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். 6GB RAM 64GB மாடலுடைய விலை அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய். இது நம்ம ஏற்கனவே வந்து 2 வீடியோவில் வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அதே விலை தான். இதே 40,000 ரூபாய்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8GB RAM மற்றும் உங்களுக்கு 128GBக்கான அந்த விலை வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய். ஸோ 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, 2GB RAM எக்ஸ்ட்ரா கிடைக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா இது இல்லாம அவெஞ்சர்ஸ் எடிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது 45,000 ரூபாய். இந்த மாடலுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்க அவெஞ்சர்ஸ் எடிஷனுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங் வீடியோ போட போறேன் சீக்கிரமாவே. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்குண்டான வித்தியாசங்கள் தெரியும். பட் மேக்ஸிமம் அது நீங்க அதிகமாக கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த போனை வாங்குறதுக்கு. பட் வீடியோ பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த வீடியோ
நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அதை நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னா லிங்க் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் OnePlus 6 பற்றின மேக்ஸிமம் கவரேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கு எல்லாமே நீங்கள் பாராட்டணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்காக தான் இந்த எல்லா ஒர்க்குமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒர்க் இருந்திருக்குன்னு. ஸோ இதை பற்றின வ்ளாகும் வந்து நம்ம தமிழ் செல்வன் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மறக்காமல் அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ OnePlus 6 இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 35,000 ரூபாய் அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 6GB 64GB ரேமோட அந்த வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB மற்றும் 128GB அப்படின்ற அடுத்த வேரியன்ட் 40,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அவெஞ்சர்ஸ் எடிஷன் எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ப்ரீமியம் தான் 45,000 ரூபாய் அப்படின்ற எடிஷனில் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வெர்ஷனும் வந்து வெவ்வேறு விதத்தில் இருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இந்த ஃபோனும் வந்து அஃபிஷியலாகவே லான்ச் ஆகும். அதோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோனுடைய அஃபிஷியலான அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மொபைலை பற்றின வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.